என் கற்பனைக்கு ரசிப்பேன். கூட்டிக் கொண்டு போகிறாள், மண்மகள் அறியாதவள் நடந்து போகிறாள், பாதங்கள் வலிக்கிறது. இதெல்லாம் கோவலன் இளங்கோவடிகள் சொன்னாரான்னு கேட்கப்படாது, எல்லாம் சொல்ல முடியாதவர். சிலது நானும் சேர்ந்து தான் சிந்திக்க வேண்டும். அப்போது போய்கொண்டே இருந்திருப்பார்கள். கண்ணகி ஒரு 10 அடி வைத்திருப்பாள், அவளால் நடக்க முடியவில்லை, அவள் நடந்து பழகியவள் இல்லை, கால் வேதனை தருகிறது. அப்போ என்ன செய்திருப்பாள், கோவலனை பார்த்து மதுரை வந்து விட்டதா, அவளுக்கு மதுரை எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை, இப்போ தான் வீட்டிலிருந்து வெளியிலே வந்திருக்கிறாள், மதுரை வந்திருக்கிறதா என்று கேட்டிருப்பாள். இவனுக்கு தன் குற்றத்தால் தான் இவள் நடக்கிறாள் என்கின்ற குற்ற உணர்ச்சி. இவன் பதில் சொல்லாமல் நடந்திருப்பான். இன்னொரு 10 அடி நடந்தோடனே மதுரை வந்து விட்டதா, இன்னொரு 10 அடி நடந்தோடனே மதுரை வந்து விட்டதா, கோவலன் தலைகுனிந்து நடந்திருப்பான். இந்த துறவி பார்க்கிறார் இதை, கவுந்தியடிகள் எந்த உணர்ச்சிக்கும் ஆளாகக்கூடாத துறவி பார்த்து அவராலே இதை சகிக்க முடியவில்லை. இந்த பெண் இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறாளே, இவளுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் செய்ய வேண்டுமே என்று நினைத்தார். மதுரையோ எங்கேயோ இருக்கிறது, இவர்கள் புறப்பட்ட இடத்துல இருந்து ஏதாவது சொல்ல வேண்டுமே. எதை சொல்வது? இந்த சின்ன குழந்தைகள் தந்தையோடு கோயிலுக்கு போவார்கள், உற்சாகத்திலே புறப்பட்டு விடுவார்கள். கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த பிள்ளை பையன் கேட்பான், கோயில் வந்துட்டுதா அப்பான்மான். கோயில் எங்கேயோ இருக்கும். இந்த அப்பாவுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, திருப்பி திருப்ப கேட்பான், கோயில் வந்துட்டுதா. இந்த அப்பா என்ன செய்வார், இந்த பிள்ளையை ஆறுதல் படுத்த வேண்டும். பொய்யாக என்ன செய்வார், தூரத்திலே தெரிகிற ஒரு மரத்தை காட்டி, தம்பி அந்த மரத்தடிக்கு போய்விட்டால் கோயில் வந்துவிடும். அதுக்கு அப்பால கோயில் எவ்வளவோ இருக்கும், அப்பா டூப்பு விடுறாருன்றது பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் அப்போ அதுதான் அந்த இடத்துல கோயில் வந்துடும் என்று நம்பி பிள்ளை நடக்கும். இப்போ கண்ணகிக்கு அப்படி ஒரு இடம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் கவுந்தியடிகள். மதுரை வந்து விட்டதா என்று கேட்கிறாளே, அப்போ மதுரை இந்தா வந்து விட்டது என்று காட்டினால் நம்பிக்கையோடு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டுமே என்று கேட்டால் மதுரையில் இருந்து காட்டக்கூடிய மாதிரி ஒன்றுமே இல்லை. இது என்னுடைய அபிப்பிராயம். அந்த நேரம் மெல்லிய தென்றல் வீசியது. இளங்கோவடிகள் எப்படியும் சொல்லிவிட்டு போகட்டும். தென்றல் வீசின உடனே கவுந்தியடிகளுக்கு அது ஒரு பலமாக போய்விட்டது. என்ன சொன்னார், கண்ணகியை பார்த்து மதுரை தென்றல் வந்தது காணீர் என்றார். காற்றில் சென்னை காற்று, மதுரை காற்று, யாழ்ப்பாண காற்று ஏதாவது இருக்குதா? காற்று எல்லா காற்றும் ஒன்று தான் சார். காற்று இவளுக்கு வேறு ஒன்றையும் சொல்ல முடியல, துறவி பொய்யும் சொல்லப்படாது, இந்த காற்று மதுரையிலிருந்தும் வந்திருக்கலாம். ஆகவே என்ன சொன்னால், மதுரை தென்றல் வந்தது காணீர் என்ற உடனே அது உண்மை என்று நம்பி நடக்கிறாள் பாருங்கள். இதுதான்